இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு டெக் வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட தம்ப்நெயில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த தம்ப்நெயில் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரீச் ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாகவும் அட்ராக்டிவாகவும் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகும், அதிக பேர் வியூஸும் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாகவே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில இமேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இமேஜஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலாக நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, என்னோடய ரெகுலர் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸில் நான் எப்படி இதை ப்ரொஃபஷ்னலாகவும் எவ்வளோ ப்ராப்பராகவும் எடிட் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறன்ற டீட்டெயிலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறது. என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் என்னோடய ஃபுல் வீடியோஸும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோட ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள். தம்ப்நெயிலுக்கு முதல்ல பேக்ரவுண்ட் தான் முக்கியமான விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இமேஜுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணும்போது எந்தவித கம்பெனி ஆடு இல்லாத மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜில் எந்த ஒரு கம்பெனி ஆடும், அவங்களோட கம்பெனி சம்மந்தமான எந்த ஒரு நேமும் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி எந்த ஒரு நேமும் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது காப்பிரைட் இஷ்யூவில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. நான் பர்சனலாக இந்த மாதிரி ஒரு சில இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி இமேஜஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த லென்ஸு பிஎன்ஜி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே காமிக்கும், நிறைய இமேஜஸ் காமிக்கும். அதில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு லென்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள். ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நிறைய இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் ஈஸியாக அந்த லென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து நான் எப்படி சர்ச் பண்ணுவேன்னா, ஸோ இப்போ நம்பர் 1ன்னு நான் போடுவேன். ஸோ இப்போ நம்பர் 1 போட்டோன்னா எனக்கு வந்து இமேஜஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி 1ன்னு போட்டு நிறைய இமேஜஸ் காமிக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டுன்னு டைப் பண்ணேன்னா கோல்டன் டைப்பில் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட நேம் இருக்குது. இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இமேஜ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கம்பெனி நேமும் இல்லை. ஸோ தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாகவும் நிறைய இமேஜஸ் கீழே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறையா இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, 3D எஃபெக்டில் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே இதேமாரி தான் சர்ச் பண்ணணும். இப்போ ஒரு 4ன்னு வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் நம்பர்ஸ் வந்து மாற்றிக்கணும். இப்போ 4 வேணுன்னா 4, இல்லைனா 3 வேணுன்னா 3ன்னு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து கோல்டன் டைப்பில் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் வந்து தேடி கொடுக்கும். அடுத்தது தம்ப்நெயிலுக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இருக்க ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே இருக்காது. ஸோ இதில் இருக்க ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் காமிக்கும். அதேமாதிரி நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜை நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பெருசாக்கி காமிக்கும்போது அதோட ஒரிஜினல் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக அருமையாக வரும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நியூ இமேஜ் வேணுன்னா நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் கேட்கும்.
1280 × 720 ரெசல்யூஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எடிட் இமேஜ்னு கேட்கும். இதில் எடிட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் இமேஜ்னு கொடுக்குறோம். ஏன்னா இதில் இருக்க நார்மல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. எனக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே கொஞ்சம் ஷேடியாக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு பேக்ரவுண்ட் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நீங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஆட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் போயிட்டு ஸோ இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதை நான் சைடில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சைடாகவும் இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினீங்கன்னா உங்களுக்கான இமேஜ் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பக்காவான இமேஜ் இப்போ கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் நீங்கள் உங்களோட லோகோவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் டேப் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். அது நீங்கள் எடுக்கிற டாப்பிக்கை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப் ரிவ்யூ பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் முக்கியமான விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட மிகப்பெரிய ஹைலைட் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ அது எப்படின்றத நீங்கள் என்னோடய வீடியோஸில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்னையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பீகோன்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டு அந்த ட்ரிம் பண்ணுறது தான் ஹைலைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு ஹைலைட் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் பிக்கப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் என்னோடய இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் தேவையில்லாத சில பார்ட்ஸ்லாம் இருக்க நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்க அந்த இமேஜ் அந்த சிக்னல் பாயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதேமாதிரி கீழே வந்து அந்த கருப்பு கலர் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் இப்போ கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த இமேஜை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இதை ஃபுல் ஆக்கிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இங்கே ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதே இமேஜை நீங்கள் வந்து ஜூம் பண்ணுற மாதிரி நீங்கள் காமிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கேயே ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எந்த இடத்த நீங்கள் மைனூட்டாக காமிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு இட்டு வரணும். இது இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு அது கூட அப்படி மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 2 இமேஜும் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அந்த லென்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த லென்ஸை ஆட் பண்ணனா பக்காவாக இதில் ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான இமேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் ரொம்ப பெருசாகவும் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பக்காவாக ரீச் ஆகும் உங்களோட வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2-in-1 ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அதே டவுன்லோட் ஆப்ஷனில் 2+1. ஸோ இப்போ வந்து இதை நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மாவே இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இன்னுன்னு கொடுத்துக்க போகிறேன்.
இன்னுன்னு கொடுத்துட்டு நடுவில் வந்து நான் டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறேன், அதோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரேடியன்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஸோ இதில் நான் எப்போவுமே ரெட்டு தான் கொடுப்பேன். ரெட்டு கொடுத்தா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுவேன், கலர் கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ கலர் கொடுத்தோடனே பாருங்கள், ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதிலே ஃபாண்ட் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான இன்னிங் ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு ரொம்பவே அதிகம். இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழில் டைப் பண்ண போகிறோம். செம்ம ஆப். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நீங்கள் டெக்ஸ்ட் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சைடாக இருந்த மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாவே வரும். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து கலரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எப்போவுமே நான் ரெட்டு தான் சூஸ் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ராக்டிவ் இமேஜ் கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ரெட்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, இந்த ரெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2018 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கலர் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு க்ரீனோ இல்லை வேறு ஏதோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அட்ராக்டிவாக உங்களோட தம்ப்நெயிலை பக்காவாக ரெடி பண்ணால் இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான தம்ப்நெயிலை பக்காவாக ரெடி பண்ணலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், எந்த மாதிரி பண்ணால் நீங்கள் நல்லா வரும்ன்றதை கொஞ்சம் நேரம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான தம்ப்நெயிலை பக்காவாக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முக்கியமாக யூடியூபருக்காக தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களோட தம்ப்நெயிலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.